Hello students, ninth lesson volume 2 class 12 ஒரு highly important problem தான் இது. பப்ளிக் எக்ஸாமில் கேட்குற ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க, ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளமை எப்படி இப்போ நம்ம சால்வ் பண்ணலான்னு பார்ப்போம். கொஷினாக பார்த்தா ரொம்ப குட்டியான ஒரு கொஷினு, பட் ஆனால் இதோடைய ஆன்சர் நம்ம எடுத்துகிட்டு வரதுக்கு வந்து நிறையா கான்ஸ்டன்ட் வேல்யூஸை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப சிம்பிளாக ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம். இப்போ calculate the amount of energy released when 1 kilogram, ஒரு கிலோ என்ன இருக்கான், யுரேனியம் 23592 இருக்கான். அது ஃபிஷன் ரியாக்ஷன் அண்டர்கோ பண்ணுச்சுன்னா எனக்கு டோட்டலாக எவ்வளோ எனர்ஜி எனக்கு ரிலீஸ் ஆகிருக்கும், இதுதான் கொஷின். அப்போ இதை நம்ம எப்படி இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா 235 கிராம்ஸ் என்ன இருக்குது நம்மளுக்கு, 235 கிராம் ஆஃப் என்னது யுரேனியம் 23592 கரெக்டா? ரைட். இப்போது ஃபஸ்ட்டு நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னு நம்ம வந்து ஒரு சப்டிவிஷனாக பண்ணலாம். தட் இஸ் ஒரு ஸ்டெப்பு முடிக்கும் போது நம்ம வேறு டிஃப்ரெண்ட் கலர் பேனாக யூஸ் பண்ணுவோம், ஸோ தட் உங்களுக்கு கொஞ்சம் அது கிளியராக புரியும். ரைட். இப்போ ஃபஸ்ட்டு என்னோடய எய்ம் என்னென்னா, இதை நான் 1 கிராமுக்கு மாற்றுறேன். என்னோட எய்ம் என்னது, 1 கிராமுக்கு மாத்திரை. எப்படி எழுத போகிறோம் பாருங்கள், 6.023 × 10^23 தெரியும். இந்த நம்பர் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது தெரியும், கரெக்டா? 10^23 டிவைடட் பை 235 நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், கரெக்டாக அவகாட்ரோஸ் நம்பர் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் நம்ம, விச் இஸ் ஈக்குவல் டு, இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 2.56 சரியா, into 10^21 வரும். ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? ரைட். என்ன சார் நீங்கள் டிவைட் பண்ணி காட்ட மாட்டீங்கன்னா அப்படின்னா ப்ளீஸ் ரெஃபர் லாக் புக். சரியா? லாக் புக்கை நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். லாக் புக்கை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு நான் 8th லெசனில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் ப்ராப்ளம் அத்தனைக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன். ரைட்டா? ரைட். இப்போ இந்த 1 கிராம், ஆனால் கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, நம்ம 1 கிலோகிராம்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதை நான் என்னென்னு மாற்ற போகிறேன், இப்போ 1 கிலோகிராமுக்கு எடுத்துகிட்டு வரணும். எப்படி எடுத்துகிட்டு வர போகிறேன், இந்த ஆன்சரை அப்படியே நான் எதால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், 1000ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? அப்போ 2.56 × 10^21 கரெக்டாக. கிலோகிராம் கண்டுபிடிக்கணும் நம்ம, கிராம்லேருந்து கிலோகிராமுக்கு என்ன பண்ணணும், 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? 1000ஆல் மல்டிப்ளை பண்ணால் இந்த 1000 என்னன்னு சொல்லலாம், நான் 10^3ன்னு சொல்லலாமா? அப்போ 10^21 10^3 என்ன ஆகும் எனக்கு, 2.56 கரெக்டா, 2.56 × 10⁻⁴ என்னன்னு வரும், 24ன்னு வரும். இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? ரைட். இப்போ நமக்கு அந்த ஃபிஷன் படிக்கும்போது நமக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாங்கன்னா, ஈச் யுரேனியம் 235 சரியா, ஈச் யுரேனியம் எவ்வளோ 235 வில் ரிலீஸ் சரியா, வில் ரிலீஸ் எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் பண்ணாது, வில் ரிலீஸ் எவ்வளோ 200 MeV ஆஃப் எனர்ஜி. கரெக்டா? 200 MeV ஆஃப் எனர்ஜி என்ன பண்ணும், ஒரு 1 சிங்கிள் யுரேனியம் 235 ரிலீஸ் பண்ணும். இப்போ நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, 1 கிலோகிராம் எவ்வளோ ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளோட எய்ம் இப்போ என்னது பாருங்க, கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் இந்த ஃபைனல் ஆன்சர் 1 கிலோகிராம் 2.56 கரெக்டா, 2.56 × கரெக்டா, அப்படி தானே? எஸ். Q is equal to energy released, Q is equal to 2.56 × 10⁻⁴ எவ்வளோ வரும், 24 × என்ன பண்ணும், இந்த 200ஆல் மல்டிப்ளை பண்ணும். புரிஞ்சிச்சா? கிளியரா புரிஞ்சிச்சா? இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது பாருங்க, Q is equal to கரெக்டா, Q is equal to 2 6 are 12 கரெக்டா, பேலன்ஸ் 1, 2 5 are 10 பேலன்ஸ் 1 கரெக்டா, 11, 2 2 are 4, 4 + 1 5. அப்போ 5.12 இந்த 2 0 பவரில் இன்க்ரீஸ் ஆகிடுமா? அப்போ என்னன்னு கிடைக்கும் எனக்கு, இன்ட்டு 10⁻26ன்னு கிடைக்கும். இது எதில் சொல்கிறோம் நம்ம, கரெக்ட், MeVல சொல்கிறோம். இது எதில் சொல்கிறோம், MeVல சொல்கிறோம். கிளியராக புரிஞ்சிச்சா? இப்போது நம்ம அடுத்து இன்னொரு ஸ்டெப் பண்ண போகிறோம். என்ன ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
we need to find this value. சரியா, இந்த Q உடைய வேல்யூவை நம்ம இப்போ எதில் சொல்லணும், ஜூல்ஸில் சொல்லணும். சரியா, இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜூல். அதை அப்படியே எழுதிக்கோங்க. சரியா, இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜூல்ஸ். சரியா, ஸோ இந்த யூனிட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜூல்ஸுக்கு மாற்ற போகிறோம். அப்போ Q இஸ் ஈக்குவல் டு இந்த MEVலேருந்து நான் எதுக்கு மாற்ற போகிறேன், இப்போ ஜூல்ஸுக்கு மாற்ற போகிறேன். அப்போ இந்த MEVயோடைய ஆன்சரை ஃபஸ்ட் எடுத்து 5.12 இன்ட்டு 10 to the power of 26, கரெக்டாக 10 to the power of 26 இன்ட்டு இந்த MEVலேருந்து நம்ம ஜூல்ஸ்க்கு மாற்றணும்னா இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூவை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். 1.6 இன்ட்டு 10 to the power of -13 இந்த வேல்யூவை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இதை ஞாபகம் வச்சுக்கிட்டா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். இதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 8.192 கிடைக்கும். சரியா, 8.192 இன்ட்டு இந்த 26ல் 13 போச்சுன்னா என்ன ஆகும், 10 power 13 கிடச்சிரும். அவ்வளோதான், ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. இது எதில் சொல்லியிருக்கோம், நம்ம ஜூல்ஸில் சொல்லக்கூடிய ஆன்சர். திரும்ப நம்ம என்ன பண்ணலான்னா இதை இன் டேர்ம்ஸ் ஆஃப், சரியா, இன் டேர்ம்ஸ் ஆஃப் எதில் சொல்லணும், இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிலோ வாட் ஹவரில் சொல்லலாம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் எதில் சொல்லலாம், கிலோ வாட் ஹவர். அப்போ கிலோ வாட் ஹவரில் சொன்னால் என்ன நம்மளுக்கு ஆன்சர், Q இஸ் ஈக்குவல் டு 8.192 இன்ட்டு 10 to the power of 13, ஓகேவா, டிவைடட் பை என்னன்னு வரும் நம்மளுக்கு 3.6 இன்ட்டு 10 to the power of என்னன்னு வரும் நம்மளுக்கு 6ன்னு வரும். என்ன சார் இது இன்னொரு கான்ஸ்டன்ட் வேல்யூவான்னு கேட்டால் ஆமாம், ஜூல்ஸ்லேருந்து கிலோவாட்டுக்கு கன்வெர்ட் பண்ணக்கூடிய வேல்யூ இது. அப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னவா இருக்கும்னா 2.27 இன்ட்டு 10 to the power of 7. 2.27 இன்ட்டு 10 to the power of 7 எதில் வரும், கிலோ வாட் ஹவர். புரிஞ்சிச்சா? ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட ப்ராப்ளம். ஓகேவா, ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபஸ்ட்டு பாருங்கள், எதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய கான்ஸ்டன்ட் வேல்யூன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்க வேண்டிய வேல்யூ வந்து நம்மளுக்கு கவனிங்க, ஒரு நிமிஷம், சாரி, எஸ், ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்க வேண்டிய வேல்யூ வந்து இது. சரியா, இதை ஃபஸ்ட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து இந்த 1 கிராம்லேருந்து என்ன பண்ணுறோம், 1 கிலோகிராமுக்கு மாற்றுறோம். இதை ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு யுரேனியம் 235 200 MeV எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுது. இதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து எதை ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம இந்த MEVலேருந்து ஜூல்ஸ்க்கு மாத்திரம் இந்த கன்வர்ஷன் யூனிட்டை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, ரைட். அடுத்து எதை ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம இந்த ஜூல்ஸ்லேருந்து நம்ம எதுக்கு மாற்றுறோம், இந்த கிலோ வாட் ஹவருக்கு மாத்திரம் இல்லை, இந்த கிலோ வாட் ஹவருக்கு மாற்றுறதுக்கு நீங்கள் டிவைட் பண்ணக்கூடிய இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ என்ன வச்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு ப்ராப்ளம். நீங்கள் ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும். இது வந்து ஒரு 3 மார்க்கில் கேட்ட கம்பல்சரி ப்ராப்ளம். சரியா, இது வந்து 3 மார்க் ப்ராப்ளம். 3 மார்க்கில் பப்ளிக் எக்ஸாமில் ப்ராப்ளம். ஒரு வாட்டி பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மைண்ட் மேப் மாரி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் 1 கிராமுக்கு மாற்றுறேன், அப்புறம் 1 கிலோகிராமுக்கு மாற்றுறேன், அப்புறம் 200 MEV ஈச் யுரேனியம். ஸோ அதை டோட்டலாக மல்டிப்ளை பண்ணுறேன். தென் அதிலேருந்து நான் ஜூல்ஸ் MEVலேருந்து ஜூல்ஸுக்கு மாற்றுறேன். தென் ஃபைனலி ஜூல்ஸ்லேருந்து கிலோ வாட் ஹவருக்கு மாற்றுறேன். ஸோ இந்த மைண்ட் மேப்பை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா யூ கேன் ஈஸிலி யூ கேன் டூ திஸ் ப்ராப்ளம். ஸோ ப்ராக்டிஸ் திஸ் ப்ராப்ளம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். தேங்க்யூ ஸோ